பூசாரிகளா நீங்கெல்லாம்? உங்கள் அலப்பறைக்கு ஒரு அளவில்லையா? சீச்சீ என முகம் சுழித்த பக்தர்கள். பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். கோயில் பூஜை மட்டும்தான் செய்ய தெரியுமா என்ன? குத்தாட்டமும் போடவும் தெரியும். சகட்டு மேனிக்கு ஆபாச நடனமாடியவர்கள்தான் இவர்கள். கோயில் திருவிழாவுக்காக வந்த பூசாரிகள் செய்யும் காரியமா என முகம் சுளிக்க வைக்கும் அளவுக்கு இருந்தது இவர்களது நடனம். மேலும் பாட்டும் கும்மாளுமாக இருக்கிறதே என ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த பெண்கள் மீதும் விபூதி அடித்து சில்லாக்கா டும்மா செய்திருக்கிறது இந்த குடுமிவால் கும்பல். அருவருக்கத்தக்க செயலால் அதிர்ச்சியில் உறைந்து போன பக்தர்கள் மற்றும் பூசாரிகளின் வைஃப் மோட் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கோயிலில் உள்ள கடவுள்களுக்கு அருகிலேயே மனதார சுத்தபத்தமாக இருந்து பூஜை செய்யும் பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அப்படிப்பட்ட உன்னத புண்ணிய காரியங்கள் செய்யும் எந்த நேரமும் மந்திரங்கள் பூஜைகள் என இறைவனுக்கு தொண்டாற்றும் பூசாரிகள் மது போதையில் ஆபாச நடனமாடி இருப்பது இறை தொண்டுக்கே கரும்புள்ளியை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்ல வேண்டும். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது மிகவும் பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் திருக்கோவில். இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஜோதிலட்சுமி என்பவர் கோயில் செயல் அலுவலராக இருக்கிறார். இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பூக்குழி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். மிகவும் சக்தி வாய்ந்த பிரசித்தி பெற்ற கோயில் என்பதால் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம். மிகவும் கோலாகலமாக நடைபெறும் இந்த பூக்குழி திருவிழாவை காண 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோயிலில் குவிந்து கிடப்பார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டும் இதே போன்று பூக்குழி திருவிழாவுக்கான ஏற்பாடு தடல்புடலாக நடைபெற்றது. திருவிழாவுக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து பூசாரிகள் வரவழைக்கப்பட்டனர். அவர்களுக்கு ஹோட்டலில் அறை எடுத்து கொடுத்துள்ளனர் கோயில் நிர்வாகம். திருவிழாவுக்காக வந்த அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சைட் டிஷ்ஷுடன் மதுவை அடித்து குத்தாட்டம் போட்டுள்ளனர். அதனால் ஏற்பட்ட மப்பில் ஊரோரம் புளியமரம் பாடலுக்கு ஆபாசத்துடன் கூடிய மிகவும் கேவலமான வகையில் நடனமாடியிருக்கின்றனர். இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த காட்சிகளையெல்லாம் சைலண்டாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்றொரு பூசாரி வேடிக்கையாக பரப்பி விட்டாரா அல்லது இவர்கள் மீது இருந்த காண்டா என தெரியவில்லை. இந்த வீடியோவை வெளியிட்டதால் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த பெண்கள் மீது விபூதி அடித்த விளையாடும் காட்சிகளும் வெளியாகி பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். போதையில் கூத்தடித்த பூசாரிகளை திருவிழாவிற்காக செய்ய வேண்டிய பணிகளில் இருந்து நீக்கியது கோயில் நிர்வாகம். கோயிலுக்கு நற்பெயரை கெடுக்கும் வகையில் நடந்து கொண்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தியில் இறைப்பணியை செய்ய வேண்டியவர்கள் இப்படி அநாகரிகமாக செய்த செயல் மக்கள் மத்தியில் முகச்சுளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.